இவனுடைய கார்ல இவன் உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு எங்கிருந்து வந்த ஒரு பொண்ணு சடனா இவனுடைய காருக்குள்ள ஏறிது. இவன் யார் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அந்த பொண்ணு மட்டும் உள்ள வந்து ஏறி உட்காந்துருது. அதுக்கப்புறம் அங்கிருந்த கண்ணாடியில இவளுடைய ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இவன் யார் என்னன்னு கேட்கும் போது ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் லிப்டிக் போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா என்னன்னா இவளுடைய எக்ஸ் லவர் பின்னாடி வர அவனுக்கு சாக்கு கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணுவா. ஏன்னா இவளுடைய எக்ஸ் லவர் கமிட்டட் ஆயிட்டா, அதனால அவன் முன்னாடி நானும் கமிட்டட் ஆயிட்டா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இவ ஒரு பிளான் பண்ணிருப்பா. ஆனா இவளுக்கு லவர் இருக்காது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிருப்பா. இவனை கார் எங்க வந்து ஓபன் பண்ண சொல்லுவா பாருங்க. இவனை காரை டோரை ஓபன் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் இறங்கினவன் இவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சைடு போயிடறான். அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். இதெல்லாம் ஏன் பண்ணுவானா இவனுடைய எக்ஸ் லவர் முன்னாடி தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து டிராப் பண்ணிட்டு போறான்னு சொல்லி காமிக்கிறதுக்காக பண்ணுவான். இவனும் எக்ஸ் எதர்ச்சியா பாக்குற மாதிரி பார்க்கும்போது அவன் இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த டைம் இவ என்ன பண்ணுவானா அவளுடைய கையில இந்த ரிங்க காமிச்சு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லும் போது இவன் ரொம்ப கங்கராட்ஸ் சொல்லுவான். ஆனா இவளை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடக்கும். அது என்னன்னா இவங்க பேசிட்டு இருந்ததை கேட்ட இவன் என்ன பண்ணுவானா கார்ல இருந்து இறங்கி வந்து இவளை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் யார் இதுன்னு சொல்லி கேட்கும் போது இதுதான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி இவளும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவங்கிட்ட இந்த ஒரு டைமண்ட் ரிங்கை எடுத்து இந்த பொண்ணோட கையில போட்டு விடுறான். இதை பார்த்தோன்னா அவளே ஷாக் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஜெலஸ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. இவளுக்கு இந்த டைம் பார்த்து இவன் அப்படி பண்றது கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கும். இருந்தாலும் அவளுடைய எக்ஸ் அங்க இருக்கிறதுனால எதுவும் கண்டுக்காம அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிப்பா. ஆயிரம் தான் இருந்தாலும் இவளுக்கு லவர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா இவனுடைய எக்ஸ் கொஞ்சம் ஜெலஸ் ஆகி நீ எப்படி இன்னொருத்தனை லவ் பண்றேன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்ப வேற ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான். இவன் கூட இவனுடைய லவர் இருக்கும் போது இவனுடைய எக்ஸ் லவ் பண்றன்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இதை கேட்ட இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் போட்ட ரிங்க கழட்டி அவன் மூஞ்சிலே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனும் ஒன்னால தான் இப்ப எனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்லுவானா உன்னோட நம்பரை கூட நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். இவெல்லாம் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போட்ட டைமண்ட் ரிங்க கழட்டி கொடுத்துட்டு எனக்கு பண்ணதுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு போவான். ஆனா இவன் விட மாட்டான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.